இரவில் எப்போது ஒரு பெண் தனியாக நடந்து செல்ல முடிகிறதோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம் என்றார் மகாத்மா காந்தி. ஆனால் திமுக ஆட்சியில் தமிழகத்திலோ பெண்களுக்கு பள்ளி, கல்லூரி, பொது இடங்கள் என எங்கும் எப்போதும் பாதுகாப்பில்லாத அவல நிலைக்கு சென்றுவிட்டது. உதவி கேட்டு சென்ற 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த 8ஆம் வகுப்பு மாணவி கர்ப்பமானது தொடர்பாக 3 ஆசிரியர்களை சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் திமுகவை சேர்ந்த ஞானசேகரன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதன் அதிர்ச்சியிலிருந்தே தமிழக மக்கள் இன்னும் மீளாத நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் 13 வயதான 8ஆம் வகுப்பு மாணவியை அந்த பள்ளி ஆசிரியர்கள் 3 பேர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ள சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோன்று கடந்த மாதம் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் உதவி கேட்டு சென்ற 13 வயது சிறுமி ஒருவரை வேலியே பயிரை மேய்ந்த கதையாக காவலரே பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக கைது செய்யப்பட்டிருப்பது பொதுமக்களுக்கு அச்சமூட்டுவதாக உள்ளது. தற்போது நடைபெற்று வரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் காவல்துறையினர் போன்ற முக்கிய பொறுப்பில் உள்ளவர்களே ஈடுபடுவது அதிகரித்துக் கொண்டே வருவது மிகவும் கவலை அளிக்கிறது. ஆனால் பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு போன்ற மிக முக்கிய பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டிய ஸ்டாலினின் திமுக அரசோ பாஜகவினரை வீடு தேடிச் சென்று கைது செய்வதிலும் சமூக வலைதளங்களில் திமுகவை விமர்சிப்பவர்களை கைது செய்வதிலேயுமே கவனம் செலுத்தி வருகிறது.